ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாளாக மனம் உருகி உருகி என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் தான் இப்போது நிறைவேற்றி அதையே உனக்கு வரமாக கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தினமும் நம்பிக்கையோட நீ கேட்டதை இந்த வராகி அம்மா செய்வேன்னு எதிர்பார்த்துதானே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த. அப்படிப்பட்ட திறமைசாலியான நம்பிக்கையுடன் கூடிய பக்திசாலியான என் பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இப்போது கொடுத்துட்டேன். திறமையற்றவனுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில உயர்ந்துடுவான். ஆனா நீ திறமையோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆசையோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது நீ தோற்று போயிடுவியா என்ன? நிச்சயமாக இல்லை. நீ தோத்து போயிட்ட, நீ அவ்வளவுதான் வீழ்ந்து போயிட்டன்னு மற்றவங்க நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு முறை அவர்கள் கண் முன்னால் நீ எந்திரிச்சு நின்னா எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி போய்விடுவான் என் செல்லமே. அப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட ஆளாக தான் நீ இருக்கணும் நானும் நினைக்கிறேன். யார் கண் முன்னாலும் நீ வீழ்ந்து போகவும் கூடாது, தலை குனிந்து நிற்கவும் கூடாது, கை கட்டி நிற்கவும் அல்லது கையேந்தி யாசகம் கேட்கவும் கூடாது. யாரிடமும் போய் உதவி கேட்காத அளவுக்கு 4 பேருக்கு நீ உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் நிறைவா செஞ்சு தரப்போறேன். எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையை மனிதர்களிடம் காட்டுவதை விட இந்த வராகி அம்மாவிடம் காட்டினால் போதும். உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் அதற்குரிய பலனையும் பரிசையும் நீ பெறுவாய் என் செல்லமே. உண்மையா நேர்மையா வாழ்றவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. நீயும் அப்படித்தானே மிகவும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. எல்லாருக்கும் உண்மையா இருக்க. ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது அதனுடைய அருமை பெருமை மனிதர்களுக்கு புரிவதில்லை. நீ கூட அப்படி உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்க விஷயங்களையும் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களின் அருமை பெருமையும் புரியாமல் இருந்து விடாதே என் செல்லமே. ஏன்னா இருக்கும்போது அருமை பெரியாமல் இழந்த பிறகு ஐயோ பொக்கிஷத்தை இழந்துட்டோமே நினைச்சு வருத்தப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த பூ உலகில் இருக்கிறார்கள். அதனாலதான் நடந்ததை யோசிப்பதை விட்டுவிட்டு இனி எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பின்னு சொல்றேன். நடந்த விஷயங்களையே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு மனிதர்கள் வாழ்நாளை வீணாக்கிய காலமெல்லாம் போதும். இனிமே எப்படி நடந்துக்கணும், இனிமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யார் ஒருவர் யோசிக்கிறாரோ அவர்தான் வாழ தெரிந்தவர். இந்த உலகத்துல மனுஷன் எதையெல்லாம் தேடி அலைஞ்சாலுமே கடைசியில் அவனுக்கு தேவைப்படுவது அமைதி மட்டும்தானே. கோடி கோடியாய் சம்பாதிச்சாலும் மனசுல அமைதியும் நிம்மதியும் இல்லைன்னா இரவில் தூக்கம் வராதுதானே. நீயும் அப்படிதான் உன்னுடைய செயல்களை மிக சரியாகவும் சிறப்பாகவும் செஞ்சிட்டினா நிம்மதியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம். வீட்டுக்கு கூப்பிட்டு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தா அது விருந்து. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு யாருக்காவது எடுத்துட்டு போய் கொடுத்தா அது பிக்ஷை தானே. அதே போலதான் மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ சாப்பிடுவதற்கு முன்பாக உணவு கொடுப்பது போல யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தேடி போய் செய்தால்தான் அது தர்மம். அது தெரியாமல் தனக்கு போக தன் உறவுகளுக்கு போக எல்லாருக்கும் போக வீணாக போனதையும் நல்லா இல்லாததையும் மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது தான தர்மத்தில் சேராதல்லவா. நீ எப்போது மற்றவர்களுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதா இருந்தாலும் சரி, அல்லது நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். கெட்டதையும் உனக்கு வேண்டாததையும் மற்றவர்களுக்கு கொடுக்காதே என் செல்லமே. நல்லா அழுத பிறகு ஒரு சிலருக்கு மனசுல தெளிவு உண்டாகும். அதே போலதானே உன் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச பிறகு இப்போது மனத்தெளிவோடு சில விஷயங்களை எதிர்கொள்கிறாய். இதுதான் சரியான வழி. உனக்காக நான் கத்துக் கொடுத்த இந்த பாடத்தை எப்போதும் கைத்துணையாக வச்சுக்கோ. புரிதல் இல்லாத மனிதர்களிடமிருத்தில் வாழ்க்கை என்பது புதையலே கிடைத்தாலும் பயனில்லாததாக இருக்கும். நீ உன் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நல்ல புரிதலையும் நட்புணர்வையும் உண்டாக்கி கொண்டு நன்றாக பேசி பழகு. அதே போல உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். உனக்கு ஆறுதல் சொல்லவும், உனக்கு நல்லது சொல்லவும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும், உனக்கான உதவியை செய்யவும் நீ வேறு யாரையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ நினைச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறத எப்போதும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இங்கு எந்த மனிதரும் தயார் கிடையாது. இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் உனக்காக இருக்கேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கான வரத்தையும் நான் நிச்சயமா கொடுப்பேன்னு என்னை நம்பி உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய. நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் எப்படி தண்டனை கிடைக்குதோ அதே போல நீ செய்யக்கூடிய நல்லதுக்கெல்லாம் உனக்கான நன்மையையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக கொடுப்பேன்.
தவறுகள் மட்டுமே மனித வாழ்வில் நிரந்தரம் கிடையாது. நல்லதையும் நன்மையையும் நடத்தி தரதானே நான் இருக்கிறேன். உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய ஆசாபாசங்களையும் உன்னுடைய உரிமைகளையும் மதிக்காத மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் மதிப்பளிக்க வேணாம். யார் உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் உன் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறார்களோ, அவர்களுக்கு மட்டும் நீ துணை இருந்தால் போதும் என் செல்லமே. அவர்களிடம் மட்டும் நீ நன்றாக பேசி பழகினால் போதும். காலங்கிறது ஒருபோதும் வாய் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா எல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். அப்படிதான் உன் வாழ்க்கையில நடந்த பல நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் பதில் சொல்ல காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சில கெட்ட சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு உனக்கான மன வலிமையை உன் வராகியம்மா நான் தருவேன். ஏமாற்றங்களை சந்தித்த நீ இனிமே யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாய் தானே? இனிமேலும் யாரும் உன்னை ஏமாத்தாத அளவிற்கு எல்லா வகையிலும் உனக்கான ஏற்றத்தை நான் தருவேன். எது நடந்தாலும் சமாளிச்சிடலாங்கிற தைரியம் உனக்குள்ள வரும்படி உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. நீ தேவையில்லாம உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து மனசுடைஞ்சு போய் கண்ணீர் சிந்தாதே. இந்த கண்ணீர் என்பது மிகவும் விலை மதிப்பில்லாதது. தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களுக்காகவும் இந்த கண்ணீரை வீணாக்காதே என் செல்லமே. நீரிடம் ஆசையாய் கேட்ட, அன்பாய் பாசமாய் பக்தியாய் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கேட்டு கேட்டு வாங்குற அன்புல எப்போதும் உண்மை இருக்காது. அதே போல கேட்காம கொடுக்கப்படுகிற அன்புக்கும் மதிப்பு இருக்காது. நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதை அப்படியே நான் உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டேன். தேவையில்லாமல் ஏன் உன் மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டம்? என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. காலம் மாற மாற எல்லாம் மாறத்தான் போகிறது. யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அதையெல்லாம் பெரிசாக நினைச்சு கவலைப்படாத. இந்த உலகத்துல எப்போதுமே விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம். நீயும் அப்படி விலை உயர்ந்த பொருள்தான், விலை உயர்ந்த மனிதர்தான், விலை உயர்ந்த ஆத்மா, விலை உயர்ந்த அன்பு என உன்னை எப்படினாலும் வச்சுக்கோ. நீ அற்புதமான பொக்கிஷம். உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்லும்படியோ ஒதுக்கி வைக்கும்படியோ நிராகரிக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. சோதனை காலம்பத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் உனக்கான வேதனைகள் எல்லாம் மறந்து நீ சாதனை படைக்க முடியும். சில நேரங்கள்ல மேகங்கள் வந்து சூரியனையே கூட மறைச்சுக்கிறது தானே. அப்போது எப்படியாவது சூரியன் உன் கண்களுக்கு படுகிறதா? இல்லை அல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது சில கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் வந்து ஆக்கிரமிச்சு அந்த மேகங்கள் சூரியனை மறைப்பது போல உன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கான வெற்றியை மறைச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதானே. உடையாத வரையும் ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். அதாவது எல்லா மனிதர்களும் எப்போதும் ஒரே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா பேசுவாங்க. ஆனா யாராவது ஒருத்தன் கீழே போயிட்டான், யாராவது ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டான், யாராவது ஒருத்தன் உதவி கேட்கிறான்னு தெரிஞ்சா மட்டும் தன்னுடைய முகமூடியை கலட்டி விட்டு உண்மையான முகத்தை யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, நான் இப்படிதான் சுயநலம் படைச்ச ஆளுங்கிறத எல்லார் முன்னாடியும் காட்டிடுவாங்க. அப்படி பல மனிதர்களின் முகமூடிகளை கிழித்து தெரிவதை நீயும் பார்த்து விட்டாய்தானே. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நீதான் எல்லா சமயங்களிலும் துணை என்பதை உனக்கு அவர்கள் காட்டிவிட்டார்கள் தானே. நீ தைரியமா இரு. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் உனக்காக முடிச்சு கொடுப்பேன். ஓம் வராகி.